ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா, தமிழ் மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம், அதாவது அதை பற்றின சில தகவல்களை உங்கள் முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் இருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் தோன்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் பெரிய நிலப்பகுதி உருவாச்சு அப்படின்னு புராணங்களே நமக்கு சொல்லும். அப்படி இந்த உலகம் தொடங்கிய ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதனால தான் இந்த உலகத்தில் முதல்ல நீர் தோன்றியதை அதாவது அதுக்கு ஒரு நினைவு செலுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, பல கோயில்களில் தைப்பூச திருநாளில் தான் தெப்ப உற்சவங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது, அதே மாதிரி முருகப்பெருமான முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்குது. வியாக்கியாரபாதர், பதஞ்சலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 33 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானும் அம்பாளும் ஆகியோரின் நடனத்தை காண ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அவர்கள் ஆசைக்கு இணங்க சிவபெருமானும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூச திருநாள்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நாளில் பார்த்திங்கன்னா, சிவாலயங்களில் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் நடைபெறும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது பல காரணங்கள் சொல்லப்படுது. சூரபத்மன், சிங்கமுகான், அதே மாதிரி தாரகாசுரன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு இருந்தாங்க. அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சேனாபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்து, அதனாலேயே முருகப்பெருமான போர்க்கடவுள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவரை போற்றும் விதமாக தைப்பூசம் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் வள்ளியை முருகப்பெருமான் மனம் முடித்த தினம் ஒரு தைப்பூச நாள்னும் சொல்லுவாங்க. ஞானப்பழம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக நின்ற தினமும் தைப்பூசம் என்றும் ஒரு சிலர் கருத்து சொல்லுவாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா, தைப்பூச திருநாளில் பழனியில் மிக சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும், முருகப்பெருமான் என்பவரை தமிழ் கடவுள்னே நம்ம போற்றுறோம். அப்படி இருக்க பார்த்திங்கன்னா, முருகன் தமிழர்களின் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். அப்படி தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக தை மாதங்கிறது திகழுது. அதில் ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையில் தமிழர் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதுங்கிறது ரொம்ப சிறப்பு. பூச நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியமானாலும் அதாவது பூசத்தில் தொடங்கினா பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாதம் பார்க்கப்படுது. அப்படி இருக்க தேவர்களின் பகல் பொழுது தொடங்குவதாக புராணங்கள் சொல்லுது. சூரிய பகவான நாராயணன் என சொல்லும் ஜோதிடத்தில் அவர் சிவனின் அம்சம், சந்திரன்கிற ஒரு சக்தியின் அம்சம், பௌர்ணமி என்பது சூரியன், சந்திரன் ஒரே நேர்கோட்டில் நிற்பதுதான் மகரம் என்னும் புண்ணிய ராசியில் சூரியனும் தன் சொந்த வீட்டில் சந்திரனும் நிற்க தைப்பூச திருநாளாக அமைகிறது. சரி, எனக்கு தைப்பூசம் பற்றி தெரிஞ்ச சில தகவல், அந்த நன்னாளின் சிறப்பு என்ன அப்படிங்கிறது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்களுக்கு ஒரு பதிவாக நான் வச்சுருக்கேன். அந்த முருகனின் அருளால் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷங்கள், வசந்தங்கள் வீசி இனி எல்லாம் சுகமாக அமைய வாழ்த்தி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.